back to my channel. நம்முடைய சேனல்ல நம்ம இன்னைக்கு ஒரு நான்வெஜ் ரெசிபியோட வீடியோ தான் பார்க்க போறோம். மண் சட்டி யூஸ் பண்ணி வாழை இலையில வச்சு கறிவேப்பிலை மீன் வறுவல் எப்படி செய்யலாம்ன்றத பத்தி தான் இந்த வீடியோ மூலமா நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சோ வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்கறீங்க இல்ல இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கனா இப்பவே கீழ தெரியுற ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐகானையும் சேர்த்து நீங்க கிளிக் பண்ணிக்கிட்டீங்கனா டே பை டே நான் அப்லோட் பண்ற டேஸ்டான டிஃபரண்டான ரெசிபீஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடனே கிடைக்கும். சோ வாங்க फ्रेंड्स இந்த ரெசிபி எப்படி செய்யலாம்ன்றத இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். இந்த ரெசிபி செய்யிறதுக்கு 2 கைப்பிடி அளவுக்கு நல்ல ஃப்ரெஷ்ஷான பச்சை பசேல்னு இருக்கிற மாதிரி கறிவேப்பிலையா பார்த்து நான் எடுத்துர்க்கேன். இந்த ரெசிபிக்கு கறிவேப்பிலை ரொம்பவே முக்கியம்ன்றதுனால நல்ல ஃப்ரெஷ்ஷான கறிவேப்பிலையா பார்த்து எடுத்துக்கோங்க. நல்லா வாஷ் பண்ணிட்டு தண்ணியை நல்லா பிழிஞ்சிட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பீஸ் பட்டை லவங்கம் ஏலக்காய் இதெல்லாமே சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள், 1 ஸ்பூன் அளவுக்கு தனியா தூள், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகத்தூள், 1/2 ஸ்பூன் பெப்பர், ஒரு 1/2 ஸ்பூன் அளவுக்கு மீன் வறுவல் மசாலா ஆட் பண்ணியிருக்கேன். இது கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு ஃப்ரெஷ்ஷான கொத்தமல்லி, ஒரு தக்காளியை நம்ம கட் பண்ணி இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே ஒரு 1/2 லெமன் பிழிஞ்சிக்கலாம். இப்போ இது கூடவே தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து கொஞ்சமாக தண்ணி விட்டு நல்ல பேஸ்ட் போல் அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இப்போ இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்துக்கிறேன். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு எதுக்கு சேர்க்குறோன்னா ஜஸ்ட் ஒரு பைண்டிங் பர்பஸ்க்காக தான் நம்ம சேர்க்குறோம். நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு மீனில் தடவி ஃப்ரை பண்ணுறதுனால அந்த மீன் மசாலா வந்து எண்ணெயில் உதிராமல் இருக்கும். அதே சமயம் மீன் நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். அதுக்காக தான் நம்ம இதை சேர்க்குறோம். சப்போஸ் கார்ன்ஃப்ளவர் மாவு இல்லைன்னா நீங்கள் அரிசி மாவு கூட சேர்த்துக்கலாம். இது கூடவே 1 ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு நான் ஒரு 1/2 kg அளவுக்கு பாம்ஃப்ரெட் மீன் பீசஸாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து எந்த மீனில் வேணுனாலும் இந்த ரெசிபி செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். நீங்கள் அப்படியே முழுசாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸாகவும் கட் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி பீசஸாக கட் பண்ணுறப்போ நல்லா வந்து அதோடைய மசாலா எல்லாம் உள்ளே இறங்கி நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ அதனால் நான் பீசஸாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இப்போது இந்த கட் பண்ண அந்த மீனை இந்த மசாலாவில் ஃபுல்லாக இந்த மாதிரி 2 பக்கமும் நல்லா பைண்ட் பண்ணுற அளவுக்கு நல்லா ஃபுல்லாக தடவி எடுத்துக்கலாம். எல்லா மீன்லேயுமே மசாலா எல்லாத்தையும் தடவி ஒரு பிளேட்டில் நம்ம அடுக்கி வச்சுக்கலாம். இது வந்து கண்டிப்பாக 1 மணி நேரம் அப்படியே ஊறணும். அப்போ தான் அந்த மசாலாவுடைய டேஸ்ட் எல்லாமே நல்லா உள்ளே இறங்கி மீன் வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். நம்ம உடனே வறுத்துட்டோம் அப்படின்னா அதோட டேஸ்ட் வந்து அந்தளவுக்கு நமக்கு கிடைக்காது. ஸோ அதனால் மசாலாவை தடவிட்டு நீங்கள் 1 மணி நேரம் அப்படியே ஊற வச்சுருங்க. அப்போ வந்து டேஸ்ட் பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும். நான் எல்லா மீன்லேயுமே மசாலா தடவிட்டேன். இது அப்படியே 1 மணி நேரத்துக்கு ஊற வச்சிடலாம். இப்போ 1 மணி நேரம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி நீல வாக்கில் நம்ம வாழை இலையை கட் பண்ணி எடுத்துக்கலாம். இதை வந்து நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. சுத்தமாக தண்ணி போட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்போ வந்து நம்ம மீனில் வந்து மசாலா தடவிட்டு மிச்சம் கொஞ்சம் இருக்கும். அதை வந்து 2 பக்கமும் இந்த மாதிரி மேலேயும் கீழேயும் 2 சைடுமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு ஒரு ஸ்பூன் வச்சு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க. உங்களுடைய மீன் சைஸுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் வாழை இலையை பார்த்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஓரமாக வச்சுட்டு நல்லா இந்த மாதிரி டைட்டாக சுருட்டி இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணிக்கோங்க. க்ளோஸ் பண்ணி நல்லா டைட்டாக சுருட்டி விட்டுக்கோங்க. இப்போ இது கூட ஒரு த்ரெட்டு வச்சு நம்ம நல்லா டைட்டாக நாட் மாதிரி போட போகிறோம். அப்போ தான் வந்து மீனை வந்து ஆயிலில் ஃப்ரை பண்ணுறப்போ பிரிஞ்சு வராமல் இருக்கும். அதுக்காக 2 சைட்லையுமே நம்ம வந்து நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணிவிட்டு ஒரு நாட் மாதிரி கட்டிக்கலாம் த்ரெட் வச்சு. இந்த மாதிரி த்ரெட் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி 2 பக்கமே ஒரு நாட் மாதிரி போட்டுக்கோங்க. சப்போஸ் வந்து நீங்கள் கொஞ்சமாக மீன் வறுக்கணும், மிச்சத்தை வந்து நீங்கள் ஸ்டோர் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா கூட மசாலா எல்லாமே தடவிட்டு நீங்கள் ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் மீன் எல்லாத்தையும் போட்டு நீங்கள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு ஸ்டோர் பண்ணிக்கலாம். உங்களுக்கு எப்போ தேவைன்னு நினைக்கிறீங்களோ அப்போ வந்து நீங்கள் இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு நல்லா டைட்டாக க்ளோஸ் பண்ணி ஒரு த்ரெட் வச்சு நாட் மாதிரி போட்டுட்டு நீங்கள் ஃப்ரை பண்ணிக்கலாம். ஆனால் வாழை இலையில் கட்டிட்டு நீங்கள் வந்து ஸ்டோர் பண்ணாதீங்க. நீங்கள் அப்படியே மீனை வந்து மசாலா தடவிட்டு ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. தேவைன்றப்போ எடுத்து இந்த மாதிரி வாழை இலையில் சுருட்டி வச்சு நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இப்போ எல்லா மீனுமே வறுக்க போகிறது கிடையாது. நான் எல்லாத்துலேயும் மசாலா தடவி வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு நான் வறுத்துட்டு மிச்சத்தை வந்து ஒரு ஏர்டைட் கண்டெய்னர் பாக்ஸில் போட்டு நான் ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ண போகிறேன். ஏன்னா வந்து நான் இது வந்து லஞ்ச் அண்ட் டின்னருக்காக ப்ரிப்பேர் பண்ணுறேன். ஸோ அதனால் எனக்கு தேவையான அளவுக்கு நான் வறுத்துக்குவேன். டின்னருக்கு தேவைன்றப்போ அதை எடுத்து இதே மாதிரி வாழை இலையில் கட்டி நான் ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவேன். ஸோ அதனால் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டோர் பண்ணி வச்சுட்டு தேவைன்றப்போ எடுத்து வறுத்துக்கலாம். மசாலா வந்து எந்த அளவுக்கு மீனில் ஊறுதோ அந்த அளவுக்கு டேஸ்ட் கொடுக்கும். ஸோ அதனால் நல்லா ஊற ஊற அதோட டேஸ்ட் ரொம்பவே அதிகமாக இருக்கும்.
இப்போ மண்சட்டியை நல்லா ஹீட் பண்ணிக்கலாம். ஓவர் ஹீட் பண்ணிடக்கூடாது. நம்ம ஓவர் ஹீட் பண்ணிட்டோம் அப்படின்னா மண்சட்டி வந்து வெடிப்பு விட்டுரும். அதனால லைட்டாக ஹீட் ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவுக்கு, அதாவது ஃப்ரை பண்ணுறதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம ஆயில் சேர்த்துக்கலாம். நான் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஆயில் சேர்த்துருக்கேன். சேர்த்ததுக்கப்புறமா நம்ம கட்டி வச்சிருக்கிற அந்த வாழை இலையில மீனை அப்படியே நம்ம இதுக்குள்ளே போட்டு நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு தான் நம்ம ஃப்ரை பண்ணணும். ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம ஃப்ரை பண்ணோம்னா வாழை இலையோட கலர் வந்து சீக்கிரமாக சேஞ்ச் ஆயிரும், சுருங்கி போன மாதிரி ஆகிடும். ஆனால் உள்ள மீன் வந்து வேகாது, மசாலா எல்லாமே அதே மாதிரி அப்படியே பச்சையாக இருக்க மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சிம் டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு 2 பக்கமும் நம்ம திருப்பி விட்டு ஃப்ரை பண்ணோம் அப்படின்னா மசாலா எல்லாமே நல்லா உள்ளே வெந்து வரும். ஸோ வாழையுடைய கலர் வந்து நம்ம சேர்க்குறப்போ இருந்ததை விட இப்போ பார்த்தீங்கன்னா நல்லாவே சேஞ்ச் ஆகிருக்கும். அதோடைய கலர் இந்த அளவுக்கு சேஞ்ச் ஆனதுக்கப்புறமா நம்ம உள்ளேருந்து வெளியில் எடுத்துடலாம் மீன் எல்லாத்தையுமே. இந்த வாழை இலையில் இருக்கிற அந்த எசன்ஸ் எல்லாமே மீனில் இறங்கி டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது எடுத்ததுக்கப்புறமா ஒரு பிளேட்டில் வச்சுட்டு நல்லா ஆற வச்சுக்கலாம். இது வந்து எடுத்ததுமே நம்ம ஓப்பன் பண்ண முடியாது, ஏன்னா ஹீட்டாக இருக்கும். அதனால் நல்லா ஹீட் எல்லாமே ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி த்ரெட்டை கட் பண்ணிவிட்டு நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். நம்ம வாழை இலையில் வச்சு சுருட்டி இந்த மாதிரி ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கிறதுனால நம்ம நார்மலாக தவாவில் ஃபிஷ் ஃப்ரை பண்ணுறப்போ கிடைக்கிற டெக்ஸ்சர் கண்டிப்பாக இருக்காது. இதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கும். ஏன்னா இது வந்து நம்ம வாழை இலையில் வச்சு சுருட்டி நம்ம ஃபிஷ் ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா. ஸோ அதனால் இதோட டெக்ஸ்சர் கொஞ்சம் வித்தியாசப்படும். சில பேருக்கு அப்படியே சாப்பிட்றது பிடிக்கும், சில பேருக்கு வந்து இந்த மசாலா வந்து மேலே இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஏன்னா அது அந்த மாதிரி தான் இருக்கும் டெக்ஸ்சர் பார்க்குறதுக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு ஃபீல் ஆச்சுன்னா நீங்கள் தவாவில் போட்டு 2 பக்கமும் ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு 2 to 3 மினிட்ஸுக்கு ஆயில் எதுவும் சேர்க்காம நீங்கள் ஃபுல் சிம்மில் வச்சு ஸ்டிர் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். நீங்கள் இப்படியே கூட சாப்பிட்லாம். டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக டேஸ்ட்டாக இருக்கும். பட் வந்து மோஸ்ட்லி கிட்ஸ் வந்து லைக் பண்ணி சாப்பிட மாட்டாங்க. மசாலா எல்லாமே அதே மாதிரி இருக்கிற மாதிரி ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஃபீல் பண்ணுற குழந்தைங்களுக்கு நீங்கள் தவாவில் போட்டு ஒரு 2 to 3 மினிட்ஸ்க்கு ஃபுல் சிம்மில் வச்சு 2 சைடுமே ஸ்டிர் ஃப்ரை பண்ணி இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டேஸ்ட் ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, வாழை இலையில் கருவேப்பிலை மீன் வறுவல் ரொம்பவே சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதுக்கு மேலே கொஞ்சமாக லெமன் பிழிஞ்சு நீங்கள் சர்வ் பண்ணுறப்போ ரொம்பவே சூப்பராக இருக்கும். டேஸ்ட் ரொம்பவே வித்தியாசமாக இருக்கும். வாழை இலையை யூஸ் பண்ணி நம்ம பண்ணியிருக்கிறதுனால நார்மலாக பண்ணுற மீன் வறுவலை விட இந்த டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக எக்ஸ்ட்ராடினரியாக இருக்கும். வாழை இலையில் ஏராளமான சத்துக்கள் நிறையவே நிறைஞ்சு இருக்குங்க. இந்த மாதிரி நம்ம செஞ்சு சாப்பிட்றது மூலமாக நமக்கும் நம்ம வீட்டு குழந்தைங்களுக்கும் பெரியவங்களுக்கும் இதில் இருக்கிற சத்துக்கள் முழுமையாக அப்படியே கிடைக்கிது. அது மட்டும் இல்லை, மண்சட்டி யூஸ் பண்ணி நம்ம எந்த ஒரு ரெசிபி செஞ்சாலும் அதோட டேஸ்ட் ரொம்பவே அட்டகாசமாக இருக்கும், சொல்லவே தேவையில்லை. இதையும் நம்ம வந்து மண்சட்டி யூஸ் பண்ணி பண்ணியிருக்கனால அதோடைய சத்துக்களும் நமக்கு முழுமையாக அப்படியே கிடைக்கிது. அதே போல் நம்ம கருவேப்பிலையை மெயின் இன்க்ரீடியன்ஸாக யூஸ் பண்ணியிருக்கிறதுனால கருவேப்பிலையில் இருக்கிற அத்தனை சத்துக்களுமே நமக்கு அப்படியே கிடைக்கிது. ஸோ எல்லா வகையிலுமே பார்த்தீங்கன்னா இந்த மீன் வறுவல் அதிகமான சத்துள்ளதாகவும் அதிகமான சுவையுள்ளதாகவும் தான் இருக்கும். ஸோ அதனால் இந்த ரெசிபியை கண்டிப்பாக உங்கள் வீட்டில் நீங்கள் மிஸ் பண்ணாமல் ட்ரை பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. இதில் இருக்கிற எல்லா சத்துக்களுமே முழுமையாக அவங்களுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த ரெசிபி எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்சிருக்கும், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள். நம்முடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்னும் டேஸ்டான டிஃப்ரெண்ட்டான நிறைய ரெசிபிஸ் ஈஸியான மெத்தடில் எப்படி செய்யலான்றதை 1 by 1 நான் அப்லோட் பண்ணுறேன். ஸோ எல்லாத்தையுமே மிஸ் பண்ணாமல் பாருங்கள், தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி ஒரு சூப்பரான ரெசிபியோட அடுத்த வீடியோவில் நம்ம சந்திக்கலாம்.